தமிழகம், இந்தியா, உலக நாடுகளில் இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்படுகின்ற உணவு தானியங்களை வாங்கி அமுத சுரபி என்ற பெயரில் சென்னை போன்ற நகர மக்களுக்கு சந்தைப்படுத்தி வரக்கூடிய சுஜாதா அறிவழகன் தம்பதி நம்மிடம் இணைந்துள்ளார்கள். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். மேடம் வணக்கம். இப்போ உணவு தானியங்களை இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை கொடுக்குறீங்க. அதே போல் காய்கறியும் கொடுத்தா தானே ஃபுல்ஃபில்லிஜாக இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு மாடி தோட்டம் வச்சு நிறைய பேர் ஷஃபிள் பண்ணிக்கிறாங்க. காய்கறிகள் ஓரளவுக்கு கிடைச்சிடுது வேற இடத்துல வாங்கிக்கிறாங்க, வீட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் நிறைய முருங்கைக்காய் இருக்கு, நிறைய வெண்டைக்காய் இருக்குன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பாங்க. லாஜிஸ்டிக்ஸ்க்காக ட்ரை பண்ணுறோம். சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக காய்கறியும் எடுத்து பண்ணுற ஒரு ஐடியாவும் இருக்கு. பட் அந்த 2-3 தடவையிலே எங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு. ஏன்னா அதோட டேஸ்ட் எல்லாருக்கும் நல்லா தெரியுது. காய்கறியில இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அந்த காய்கறி வாங்கி ஃப்ரெஷ்ஷா, அதுவும் அதேதான், முத நாள் காய்கறி பறிச்சுட்டு அடுத்த நாளே நமக்கு வந்துடும். வந்த உடனே அதை நாங்கள் கொடுத்துருவோம். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது, அது ஃபார்ம்லேருந்து உடனே வர்ற மாதிரி தான். பட் அதில் நடுவில் உழைப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறனால எங்களால் அதை தொடர்ந்து பண்ண முடியல. ஒருவேளை பசங்க கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிட்டாங்க அப்படின்னா அதையும் எடுத்து எங்களால் பண்ண முடியும்னு நம்புகிறோம். அதாவது மளிகை பொருட்கள், காய்கறியை தாண்டி பழ வகைகள் இருக்குது. ஆமாம். ஸோ அதையும் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணால் இன்னும் ஆரோக்கியமான சமூகத்தை பண்ணிட்டு இருக்கோம். பழங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ண நம்ம சீசனபிள் ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ கிரேப்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ பிப்ரவரியிலேருந்து மார்ச், ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் இருக்கும். க்ரீன் கிரேப்ஸோ பிளாக் கிரேப்ஸ் ரெண்டுமே கிடைக்கும். அதில் ஒன்றுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அவங்க ஒவ்வொரு வெரைட்டி அப்போ இந்த வீக்கில் இதை ஹார்வெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிடுவாங்க ஃபார்மர். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே இந்த கிரேப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆர்டர்ஸ் கொடுத்தோன்னா அதை வாங்கி கொடுத்துருவோம். இப்போ கிரேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமாக சாப்பிட்றதே விட்டுருக்காங்க. ஏன்னா அதிலலாம் ஒவ்வொரு இதுலேயும் ஸ்ப்ரே பண்ணுவாங்களாம். அந்தளவுக்கு கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னோன்னா அது தர்பூசணி எல்லாம் சாப்பிடவே விட்டவங்க இப்போ நம்ம குரூப்லேருந்து கொடுக்க ஆரம்பித்தோன்னா சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேப்ஸ் சாப்பிட்டுங்க, சளி பிடிக்காது. இதில் அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ கிரேப்ஸ் போயிட்டுருக்கோம். நமக்கு இப்போ மார்ச், ஏப்ரல்லாம் இப்போயே நல்ல வெயில் வந்துடுச்சு இல்லையா? ஸோ இப்போ இதுக்கப்புறமா வர கிரேப்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாதுங்கிறதுனால பிப்ரவரியிலேருந்து எடுப்போம். அடுத்தது மே மாதம் சொன்னாங்க இல்லையா, மாம்பழம் வரும்னு சொல்லிட்டு மேலேருந்து பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை ஒரு செகண்ட் வீக் வரைக்கும் மேங்கோஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் திரும்ப ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் சீசன் ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே சீசனல் ஃப்ரூட் மட்டும் நாங்கள் வாங்கி பண்ணிடுறோம். ஒவ்வொரு காய்கறியும் பழமே சீசனில் தான் வரும். தொடர்ந்து வருஷம் ஃபுல்லாக கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. அதுவும் ஆர்கானிக் இயற்கை வழி விவசாயத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் 2013 தான் இயற்கை வழி பயணத்தை நீங்கள் தொடங்குனீங்க. அந்த பயணம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் சந்தித்த சவால்கள் அது மாதிரி ஏதாவது இருக்கா? சந்தித்த சவால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இப்போ நாங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வீட்டுக்கு பார்த்தவங்க எங்களை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு இதில் ஏதாவது நாங்கள் பொருள் அனுப்புறதுல ஏதாவது டிலேலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சிக்காமல் இருக்கிறவங்க என்னென்னா, சப்போஸ் ப்ராடக்ட் அனுப்புறதில் டிலே ஆச்சுன்னா அவங்க கொஞ்சம் கோவப்பட்டு குழு விட்டு போகிறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அதையும் புரிஞ்சுப்பாங்க. அது ஒரு பெரிய சேலஞ்ச். அதை விட இன்னொரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் எங்களோட பர்சனல் டைம் நாங்கள் நிறையா இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனக்கு சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த பேக்கிங்லாம் டெலிவரி கொடுக்குற அந்த டைமெல்லாம் நாங்கள் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றோமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நாங்கள் 4 பேர் தான் இதெல்லாம் ஃபுல்லாகவே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில். அதையும் தாண்டி என்னென்னா, ஒரு சில பேர் கேட்பாங்க, இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்னா இப்போ இதில் ப்ராஃபிட் இல்லாமல் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்றது அந்த கேள்வி எல்லாருக்குமே வரும். எல்லா கேள்விக்கும் அதை எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் நேரடியாக கேட்பாங்க, ஒரு சில பேர் பின்னாடி பேசுவாங்க. பட் கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறது தான், இது ப்ராஃபிட் ஓரியன்டாக பண்ணுறதில்ல. ஏன்னா இதுலேயும் ஒரு பெரிய சுயநலம் இருக்குது. என்னென்னா, நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணும்போது, அதை நம்ம சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க, நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணும்போது நம்மளை சுற்றி நல்லவங்களை வச்சுட்டு இருக்கப்போ நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு. அது இப்போ எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு தெரியல. பட் நாங்கள் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா எங்களை சுற்றி நிறைய நல்லவங்க இருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். அந்த நம்மளை சுற்றி நல்ல மனுஷங்களை வைக்கிறதுக்கு இது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் நாங்கள் இது ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம்.
இதுல இருந்து எங்களால வந்து வெளியில வர அதாவது வெளியேற முடியல. புகழ்ச்சிக்கெல்லாம் அடிமையாயிடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்து பண்றதுக்கு ஒவ்வொரு நேரம் நாங்க ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போறப்பயோ, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க இருக்கும்போது நம்ம படிக்கிற விஷயத்துக்கு முக்கியமா நம்மளோட சப்போர்ட் ரொம்ப வேணும். அதுவே சில நேரத்துல மிஸ் ஆயிடும். ஈவினிங்ல யாராவது வருவாங்க, அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாதப்போ வந்து சம்டைம்ஸ் கோவம் கூட வரும். ஏன் இதை செய்யறோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கூட ஆரம்பத்துல வந்திருக்கு. எல்லா தொழிலையும் வெறுப்பு வரும். ஆமா இருக்கு, எனக்கு வந்திருக்கு. எல்லா உண்மையை தொழிலும் சொல்லணும். வெறுப்பு வரும் சில டைம்ல. ஆனா அதை தாண்டி வந்து இப்ப சொன்னாங்க இல்லையா, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்னு. அந்த நல்லது நடந்து நாங்க அதை ஃபீல் பண்ணும்போது இப்ப அந்த கொஞ்சம் எண்ணம் happy வந்து வர்றதில்லை. கண்டிப்பா இப்போ வந்து நீங்க விவசாயிகள் இருந்து பொருள் வாங்கும் போது செக் பண்றீங்க, உங்ககிட்ட நுகர்வோர் வாங்குறாங்க இல்லையா, அவங்களும் செக் பண்றாங்களா, கண்டிப்பா. அவங்களும் கேள்வி கேட்கறாங்களா உங்ககிட்ட? கண்டிப்பா. அதையும் நீ கன்வின்ஸ் பண்ணி ஆகணும்ல. ஆமா. அதுலயும் வந்து கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இப்ப அதுலயும் வந்து நிறைய விஷயம் இருக்கு. நாங்க அதுலயும் நிறைய கத்துக்கிறோம். ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க கேள்வி கேட்கும் போது அது சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க வந்து உடனே அவங்களுக்கு தெரியப்படுத்திடுறோம். அப்படி இல்லைன்னா சம்பந்தப்பட்ட விவசாயிகிட்ட கேட்குறோம். இல்ல விவசாயிகளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா அது சம்பந்தப்பட்ட ஏதோ துறையில ஒரு இருக்கிறவங்க புத்தகங்களையோ இல்லை அது துறையில இருக்கிறவங்க கிட்டே கேட்டு அதை நாங்க முதல்ல தெளிவுபடுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டவங்களுக்கு நாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ எங்களோட நாலேஜ் வந்து இதுல வந்து நாங்க வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். டெய்லி வந்து வளர்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆமா, வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதுல. ஏன்னா நிறைய கொரீஸ் வரும்போது அது சார்ந்து இருக்கிற பதில் வினாவையும் தேடி நாங்க வந்து போய்கிட்டே இருக்கிறதுனால கத்துக்கிறோம். இதுல வந்து நுகர்வோர் சைடில் கிடைக்கிற இந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் விவசாயி சைட்லையும் நாங்கள் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அனுப்புகிற விவசாயிங்க கூட இப்போ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா மேங்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு போய் மண்டியில் கொடுக்குறப்ப கிலோ 3 ரூபாய்க்கு கொடு 4 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்டாங்க. பட் நம்மக்கிட்ட வந்து அவர் வந்து 80 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு போனார். ஸோ 3 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ அவரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோஸை கொடுத்துட்டு அவர் பார்க்குற அந்த பார்வையே நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அது. அதே மாதிரி போன முறை கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பும்போது ஆக்சுவலி கிரேப்ஸ் மகாராஷ்டிராலேருந்து ட்ரெயினில் தான் அனுப்புகிறாங்க. அவர் கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய கிரேப்ஸ் வந்து சென்னைக்கு வந்துருச்சு ஒரு 4 பாக்ஸ். சார் எனக்கு ஃபோன் பண்ணி 4 பாக்ஸ் இங்கே வந்துருச்சு, நீங்கள் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம குரூப்பில் அந்த 4 பாக்ஸையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவருக்கு என்ன பேமெண்ட்டோ அதை கொடுத்துட்டோம். அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். ஏன்னா 4 பாக்ஸு கிட்டத்தட்ட அது ஒரு 20,000க்கு மேலே. ஸோ 20,000 எனக்கு லாஸ் ஆக வேண்டியதை நீங்கள் அதை சேவ் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் டைம் அவர் ஒரு சும்மா அவர்கிட்ட இருக்கிற ஒரு 10 கஸ்டமரில் நானும் ஒரு கஸ்டமர் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஒருத்தர் இந்த வருஷத்துலேருந்து அவர் நம்மக்கிட்ட பேசுகிற அந்த முறையே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் இந்த பண்ணுற இந்த ஆக்டிவிட்டீஸில் எங்களுக்கு கிடைக்கிற பெரிய லாபமே. இப்போ உங்களுடைய 11 ஆண்டுகால இயற்கை வழியில் விளைவிக்கப்படுகின்ற உணவுப் பொருட்களை சந்தைப்படுத்துவதில் தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண்மை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு விழிப்புணர்வு எந்த அளவுக்கு நுகர்வோர் மத்தியில் அதிகரிச்சிருக்கு? இது வந்து ரொம்பவே நிறையா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் கொரோனாக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அது இல்லாமல் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சந்தை நிகழ்ச்சி நடக்கும். நாங்கள் கூட சந்தை நிகழ்ச்சிலாம் நடத்தியிருக்கோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊர்லேயே வந்து நிறைய இந்த மாதிரி இயற்கை விவசாயம் மேலே ஆர்வம், லோக்கல் மார்க்கெட்டு லோக்கலாகவே சந்தையை நடத்துகிறாங்க. அதேமாதிரி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி பல்லடம் திருப்பூர்லேருந்து காய்கறி அனுப்பிட்டு இருந்த விவசாயிகிட்ட இப்போ நான் காய்கறி கேட்டால் கூட எனக்கு நான் லோக்கல்லே கொடுத்துறேன்ப்பா, எனக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் அனுப்புறதில்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இங்கேயே நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கும்போது நான் இதை சென்னைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, ஒரு வேளை விளைச்சல் அதிகமானால் கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ 2 சைட்லேயுமே விவசாயிங்க சைட்லேயுமே நிறைய பேருக்கு வந்து இயற்கை விவசாயத்தை மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை வாங்குகிற கன்சியூமரும் நிறைய பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஒரு நல்ல சேஞ்ச் வந்து இப்போ நிறையவே நடந்திருக்கு. இல்லை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து விவசாயிங்கிட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இதில் ஒரு சில மதிப்பு கூட்டு பொருளும் நாங்கள் வாங்குகிறோம். இப்போ ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, சத்து மாவு கஞ்சி, அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சீக்காய் பேஸ்ட்டு, சோப்பு, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஃப்ளோர் கிளீனர்னு சொல்லுவாங்க, ஃப்ளோர் கிளீனர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் அமைப்பெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இருந்தோ இல்லை வீட்டில் அதை வந்து எடுத்து பண்ணக்கூடிய மகளிர்கிட்ட இருந்தோ வாங்கி அவங்களுக்கும் ஒரு வகையில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டியும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களே ஓனாக ஒரு லேண்டு வாங்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம், அதில் வந்து விவசாயம் பண்ணுறதோ இல்லை ஒரு மாடு வளர்க்குறதோ ஆடு வளர்க்குறதோ இதெல்லாமே ஒரு ஐடியா இருக்குது. பட் அது ஃபியூச்சரில் வந்து இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது நாங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறதுல தான் அது இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் அதையும் அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார். நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.